நினைக்கக்கூடிய அந்த உறவு கிட்டே இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக அவங்களால ஷேர் பண்ணவே முடியாது. அந்த உணர்வு வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் தனக்கு ரொம்ப உயிரை நினைக்கக்கூடிய அந்த உறவுகிட்ட சில விஷயங்களை வந்து பேசி பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குறைவாக இருக்கும். ஸோ மனசில் இருக்கிறத விட்டு பேச முடியலேன்ற அந்த தவிப்பு தான் மிதுனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசிக்காரங்களை வந்து நேசிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு இயல்பாகவே இந்த தவிப்பு இருக்குது, நம்ம அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியோட அவங்களோட பார்ட்னர் ஆகிட்டு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். ஸோ ஒரு மிதுன சீக்ரெட்டாக வந்து சில விஷயங்களை வச்சுக்கவே தெரியாது. நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் அதிகமாக யோசிப்பாங்க, நிறைய கலகலப்பாக பேசுவாங்க. ஸோ அவங்க என்ன தான் கலகலப்பாக பேசினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வழி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, தன்னோட வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம வெளியே பேசுகிற மாதிரி கூட வாழ்க்கை துணைகிட்ட பேச முடியலன்ற அந்த வழி வேதனை மிதனத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க, நமக்கு இப்படிதான்றது இல்லாமல் மனசை விட்டு உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட பக்குவமான முறையில் நீங்கள் பேசும்பொழுது பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து விஷயங்கள் வந்து லைஃப் பார்ட்னருக்கு பிடிக்காத சில விஷயங்களும் மிதுனம் கண்டிப்பாக பண்ணும். ஸோ அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிதுன ராசிக்காரங்க தன்னோட லைஃப் பார்ட்னர் கூட மனசை விட்டு பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும்.